இந்த மீடியா அட்டென்ஷன் கொடுத்து ஒரு ஆர்வம் தான் சார். ஒரு ஆர்வம் இல்லை, நீங்கள் வந்து மெம்பர்ஸ் எல்லாம் பயமுறுத்திட்டீங்க. எல்லாருமே சேர்ந்து பேசி 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 பயமுறுத்திட்டீங்க. மெம்பர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க, சென்சருக்கு வரணுமா, ஐயோ வாடா நம்ம வந்து இந்த படத்துடைய சென்சருக்கே வரவாடா அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டாங்க. இப்போ அதனால தான் வந்து நான் நிறைய ஊடகங்களை சொன்னேன், சார் கொஞ்சம் சைலண்டாக இருங்க, பேசாதீங்க, விட்டுருங்க இந்த படத்தை. சென்சர் சர்டிஃபிகேட் வந்த பிறகு நம்ம வந்து திருப்பி பேசி ஹைப் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னேன். நல்ல வேலையாக நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நேற்றான திருப்பி ஆரம்பித்தாங்க எல்லாருமே. அப்போ அதுக்குள்ளே ஸ்க்ரீனிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்க்ரீனிங் ஆரம்பித்து நேற்று முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு 8 o'clock சொன்னாங்க எனக்கு. சார் ஸ்க்ரீனிங் முடிஞ்சிச்சு. பட் நான் கேட்டேன், எங்கேப்பா பண்ணீங்க, சென்னையில் இல்லையே. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் நடக்கலன்னு தெரியும். ஏன்னா சென்னையில் முக்கியமாக நடக்கிற இந்த ரிவைசிங் கமிட்டி நடக்கிற 2 தியேட்டர்லையுமே நேற்று ஷோ போடல. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே நடக்கலை. அப்போ எங்கே நடந்தது தெரியாது. ஆனால் ப்ரொடியூசர் இருந்திருக்காரு. ஸோ இந்தளவு பயந்து போயிட்டு ஒரு படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீன் நடக்குதுன்னா ஊடகங்கள் தான் காரணம். ஊடகங்கள் பயமுறுத்தி வச்சிருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். மெம்பர்ஸ் எல்லாம் வரவிடாமல் பண்ணுறீங்கப்பா. இப்போ வந்து அரசன் படத்தோடைய படப்பிடிப்பு வந்து நல்ல வெகு ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ சார் அது பேக்கப் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெச்சில் ஆரம்பிச்சிருக்காங்க? கொஞ்சம் விடுப்பா, டைம் கொடுப்பா அவங்களுக்கு. இப்போ தானே 2வது ஷெடியூல்னு ஆரம்பிச்சிருக்காரு தானே சார், போட்டிருக்காரு. 2வது ஷெடியூல் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு போட்டிருக்காரு. கொஞ்சம் கொடுங்க, அவன் டைம் கொடுங்க. சரி, நீங்கள் வெற்றிமாறன் சார் நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் அவருக்கெல்லாம் இந்த மாதிரி டார்கெட் வச்சுட்டு இந்த பீரியடுக்குள்ளே முடிச்சு கொடுங்க, இந்த டைமில் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படிலாம் பண்ணாங்கன்னா அவர் படம் பண்ண மாட்டார். அவருடைய படம் பண்ணுற ஸ்டைல் வேறு. அவர் வந்து படத்தை செதுக்கிட்டே இருக்கார். செதுக்கும் போது அவருக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் டைம் கொடுத்து ஒரு இதுலேயும் வந்து அவர் வந்து அடுத்த கட்டம் ஒரு படத்தை எடுக்கும்போது தான் அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட படமாக வருதுன்னு சொல்லிட்டு. அது பிறகு தான் அவர் அடுத்த கட்டம் ஷூட்டிங்கே போவார். அதனால் அவருக்கு டைம் கொடுங்க. இப்போதைக்கு ஷூட்டிங் நடக்குதில்ல, அதை பார்த்து வெரி குட், கங்க்ராட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக அந்த படம் நல்லபடியாக நடந்து முடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணுவோம். அஜித் சார் படம் என்னாச்சு? அந்த படம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த AK64 வித் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டெஃபினட்டாக எலெக்ஷன் பிறகு ஆரம்பிக்கும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இப்போ வந்து டைட்டாக இருக்குது. மார்க்கெட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே டஃப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாரோட எதிர்பார்ப்புனா எலெக்ஷன் பிறகு எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். தமிழ்நாட்டு அரசியல் என்ன மாற்றம் வரப்போகுது எல்லாமே தெரியல. அதனால் எல்லாரும் வெயிட் பண்ணுறது என்னென்னா, இந்த பீரியடு பிறகு நல்லபடியாக சுச்சுவேஷன் வரும், அப்போ ஆரம்பிக்கலான்ற ஒரு மூடில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக எலெக்ஷன் பிறகு, எலெக்ஷன் ரிசல்ட் பிறகு ஆரம்பிப்பாங்கன்னு தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே டாக்காக இருக்குது.